வணக்கம். நமது அண்ணனூர் கோயில் திரைப்படம் சிவாஜி கணேசன் நடித்தது. அந்த படத்தில் ஒரு அண்ணன் தங்கச்சி பாசமான ஒரு பாட்டு, பாசமலருக்கு அடுத்து சொல்லலாம். கண்ணதாசன் எழுதிய என்றைக்குமே வாடாத 48 வருஷம் ஆகி இன்றைக்கும் வாடாத ஒரு முல்லைன்னா அந்த பாட்டை தான் சொல்லுங்க. அற்புதமான பாட்டு. பல்லவியில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை. இது வந்து ஒரு நல்ல ஒரு பல்லவி தான். அதுக்கடுத்து ஒரு அண்ணன் தங்கச்சி சொல்கிறது தான் இன்னும் சூப்பர். பொன்வண்ண ரதம் ஏறி இந்த மண்ணில் எங்கும் ஓடி நல்ல அன்பு துணை தேடி நான் தருவேன். ஒரு அண்ணன் தங்கச்சி சொல்கிறது ஒரு புது வித்தியாசமான ஒரு கவிதையை வச்சுக்கோங்க. ஆனால் சரணத்தில் தான் ஒரு புது விதமான பயிற்சி ஒரு முயற்சி பண்ணியிருப்பார். எப்படின்னா, ஒரு 3 முக்கியமான புகழ்பெற்ற ஆளுமைகள், பெண் ஆளுமைகள் 3மே கடவுளை மணந்த ஆளுமைகள். அதாவது அவங்கள கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஒரு 6 லைன் தான். அதுக்குள்ளே இலக்கிய தரத்தில் அப்படி ஒரு அட்டகாசமாக அவர் கொடுத்துருப்பாருங்க. வேறு யாராலும் முடியாதுன்னே சொல்லலாம். இது முதல் சரணத்தில் ஆண்டாளை கூப்பிட்றாருங்க. ஆண்டாள் வந்து எல்லாருக்கும் ஒரு வைணவ உலகத்தில் அவர் எழுதிய அந்த திருப்பாவையெல்லாம் இன்னி வரையும் உலக புகழ் பெற்றது. முதல்ல ஆண்டாளை கூப்பிட்றாரு. சூடி கொடுத்தால் பாவை படித்தாள். பாவைன்னா பாடின திருப்பாவை. சூடி கொடுத்து ஒரு மாலையை சூடி கொடுத்தது. எல்லாம் 2 வார்த்தையில் வரும் பாருங்க. சுடராக என்னாலும் தமிழ் வானில் ஜொலித்தாள். இது ரொம்ப பிடிச்ச வரி. சின்ன வயசுலேருந்து இந்த வரி வந்து இசையில் டிஎம்எஸ் குரலில் வரும்போது ரொம்ப ரசிச்சிருப்பேன். சுடராக என்னாலும் தமிழ்வானில் ஜொலித்தாள். கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள். கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். அடுத்து ஒரு டியூன் முடிக்கும் போது பாருங்க. கன்னித்தமிழ் தேவி மை கண்ணன் அவள் ஆவி தன் காதல் மலர் சூடி மாலையிட்டாள். அருமையாக அது ரொம்ப அருமையான கவிதைங்க இது. இந்த விஷயத்தில் ஆண்டாள் அந்த இன்னைக்கு வரைக்கும் தமிழ் வாணி சுடராக ஜொலித்தாலும் உண்மைதான். தமிழ் இலக்கிய உலகில் ஆண்டாளுக்கு தனி இடம் உண்டு. இன்னை வரைக்கும் அவர் பாசுரங்கள் தேன் சொட்டக்கூடியதுன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்த சரணத்தில் மீனாட்சி கூப்பிட்றாங்க. மதுரை மீனாட்சி அவங்கள வந்து ஒரு மனித குலத்தில் பிறந்து இறைவன் அடைஞ்சவங்க. இன்றைக்கி மதுரை மீனாட்சி உலக ஃபேமஸ். ஆதி சொக்கநாதன் தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி வந்து மீனாட்சி கோயில் ஆயிடுச்சு. இருந்தாலும் மீனாட்சி ஒரு புகழ்பெற்ற அவதாரம் தான். தோகை மீனால் பூவை ஆனாள். சொக்கேசன் துணையோடு ஊர்கோலம் போனாள். முடிஞ்சிருச்சா? கல்யாணம் ஆயிடுச்சான். மாலை கண்டால் கோயில் கொண்டாள். மாணிக்க மூக்குத்தி ஒளி வீச நின்றாள். அதாவது அவங்களுக்கு மாணிக்க மூக்குத்தி இருக்கும். மாலை கல்யாணம் ஆனோடனே கோயில் கொண்டுட்டாங்களாம். கோயிலுக்கு வந்து மாணிக்க மூக்குத்தி ஒளி வீச நின்றாள்னா அது ரொம்ப சூப்பரான ஒரு வரிங்க இது. அப்புறம் வந்து தென்றல் தொட்டு ஆட கண் சங்கத்தமிழ் பாட தன் மக்கள் வெள்ளம் கூட காவல் கொண்டாள். இந்த கண் சங்கத்தமிழ் பாடனா மதுரை தானே சங்கத்தமிழ். அதனால் தென்றல் தொட்டு ஆட கண் சங்கத்தமிழ் பாட தன் மக்கள் வேலம் கூட காவல் கொண்டாள். மீனாட்சிக்கு இப்படி ஒரு புகழ் மாலை சூட்டுறதுக்கு இவரால் தான் முடியும். அடுத்த சரணத்துக்கு அவர் கூப்பிட்றது யார் தெரியுங்கன்னா, இவங்க சீத்தை. மாலை சூடி வாழ்ந்த வேலை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை. ராமர் கூட சந்தோஷமாக வாழ்ந்து கானகத்துக்கு போகிற வரைக்கும் முடிச்சிட்டார். 2 இல்லை நாள் தான். ராமநாமம் தந்த ராகம் லவனாக குசனாக உருவான கீதம். அவருக்கு 2 குழந்தை பிறந்தது. அவங்க வாழ்க்கையில் காட்டுக்கு போனது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சீதைக்கு வந்து இந்த சரணத்தில் அவருக்கு உண்டானது எழுதிட்டாரா. கடைசியில் வந்து கதைக்கு வரணும் இல்லையா, சினிமா பாட்டு இல்லையா அது. உடனே கதைக்கு வர பாருங்க. மாமன் என்று சொல்ல ஒரு அண்ணன் இல்லை அங்கே, அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க. கதைக்கு வந்துட்டார். தங்கச்சிக்கு அண்ணன் பாடுற மாதிரி. இந்த சொன்ன எந்த கதையும் அண்ணன் கிடையாது. இவர் அண்ணன் கேரக்டர் தங்கச்சிக்கு மாதிரி ஒரு பாமாரி தொடுத்து உண்மையிலேங்க இது மாதிரி எழுதணும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வழக்கமாக சொல்லுவேன் இல்லையா, இதே மாதிரி ஒரு 10 சரணத்தை எழுதி வச்சுருந்தா எப்படி ஒரு கம்பராமாயணெல்லாம் கம்பர் வந்து 10,500 பாடல்களை சொன்ன பாட்டை 4 வரியில் முடிகிறது. ஆண்டாளை இப்படி அழகாக ஒரு 6 வரியில் முடிச்சிருக்காரு. மீனாட்சிக்கு ஒரு 6 வரி. அவருடைய மீனாட்சி சரித்திரம் எழுதி நமக்கு வந்து 6 வரியில் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பாட்டாக சொல்லணுன்னா கண்ணதாசன் மன்னன். அதுதான் கவியரசன்றாங்க. அப்புறம் வந்து இன்னொரு இமயம், அடுத்த இமயத்தை சொன்னால் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லணும். ஏன்னா 3 இமயங்கள் செய்து சேர்ந்த சம்பவம் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டில் முதல்ல கவிஞர் வந்து பாட்டு எழுதி கொடுத்துட்டாரு சுச்சுவேஷனுக்கு. இந்த பாட்டை கொடுத்தா இப்படி ஒரு மெட்டு யாரெல்லாம் போட முடியும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இவர் வைரமுத்து சொன்னார், இசை வந்து மொழிக்கு ரெக்க கட்டி விடுதுன்னு. சக்கரை பாவில் அதாவது பலா சொல்லி தேன் கலந்து சாப்பிட்ற மாதிரி இசையோடு கலந்த பாடல். இப்படி ஒரு மெட்டு போட முடியுமா? அப்படியே அந்த ஒவ்வொரு சரணத்துலையும் ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். பயன்படுத்தினதெல்லாம் நாதஸ்வரம், புல்லாங்குழல், தபேலா இதுதான் இருக்கும். அந்த அதிகமாக வந்து அந்த இசையும் பீட் சாங் மாதிரி இருக்குங்க. சும்மா உருட்டியிருப்பாங்க, உருட்டுன்னு உருட்டியிருப்பாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு மெலடி சாங்கில் பீட்ஸ் அதிகமாக இருக்கும். சூப்பராக இருக்கும்.
இன்னைக்கு கூட சொல்லலாம், வேறு எந்த இசையமைப்பாளரும் இந்த மாதிரி ஒரு மெட்டு இந்த கவிதைக்கு இந்த கவிதையை இப்படி கொண்டு போய் நிறுத்த முடியுமான்னு கற்பனை பண்ணி பாருங்க. வேறு எப்படி டியூன் போட்டு போகலாம், இவர் பண்ண மாதிரி வாய்ப்பே இல்லைங்க. அதனால் மெல்லிசை மன்னர் தாங்க அவர். அடுத்து நம்ம டிஎம்எஸ் ஐயா அவர்கள் 3வது இமயம். 3 பேர் செஞ்ச சம்பவம்னு சொன்னேன் இல்லையா? இந்த பாட்டை மல்லிகை முல்லை அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறதே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அவர் ஒரு தெய்வீக குரல் தான் சொல்லலாம் டிஎம்எஸ் அவர்களை. இந்த பாட்டு வேறு எந்த பாடல் போயிருந்தாலும் இந்த எஃபெக்ட் கிடச்சிருக்காது, இந்த ஃபீல் கிடைக்காதுங்க. என்னம்மா அது ஒரு குரல் வளம் ஆண்டவன் கொடுத்தது, இந்த பாட்டுக்கு அப்படி பொருந்தி வரும். அந்த ஒரே ஸ்கேலில் அவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளெல்லாம் அப்படி ஒரு லாவகமாக கேட்குறவங்களுக்கு இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு பாட்டாக மாற்றினதுல டிஎம்எஸ்க்கு பொருந்தும். அவருக்கு தான் அந்த தெய்வம் எத்தனையோ சிறப்பு பாடகர், ஆனால் டிஎம்எஸ் குரல் இருக்கிற ஒரு தெய்வீக சக்தி இந்த பாட்டில் ஃபீல் பண்ண முடியும். இந்த 3 இமயங்கள் சேர்ந்த சாதனை நமக்கு கிடைச்ச ஒரு விருந்துன்னு தான் சொல்லணும். அதனால தான் சொன்னேன், இந்த படம் ரிலீஸ் ஆகி 48 வருஷம் ஆகி இன்னி வரைக்கும் வாடாத மல்லிகை முல்லைன்னா இந்த பாட்டு தான். கவிதையிலும் சூப்பர், மெட்டும் சூப்பர், மியூசிக்கும் சூப்பர், பாடகரும் சூப்பர், எல்லாம் கலந்து 3 பேரும் இமயம் மாதிரி எழுந்து நின்று அப்படி கொடுத்த பாட்டு இது. இதை தேன் சொட்டு ரிங்காரம் தான் சொல்லணும். அப்படி ஒரு கவிதை கேட்குறவங்க முழு பாட்டு கேட்டு தான் நகர முடியும். அப்படி ஒரு பாட்டு. சரி, இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.